சார்பாக வரவேற்கின்றோம். நமது இன்றைய இந்த கலை இலக்கிய விழா 4 முக்கிய 2 அமர்வுகள் இருக்கின்றன. முதலாவதாக நம் நாட்டு முக்கிய இளம் 4 படைப்பாளர்களின் நூல் வெளியிடும். அதனை அடுத்த 2வது அமர்வாக தமிழக பேச்சாளர்களின் சொற்பொழிவும் இடம்பெறும். தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரும் வல்லினம் ஆசிரியருமான நவீன் அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம். இந்த 4வது கலை இலக்கிய விழாவில் நாம் மீண்டும் இணைந்துள்ளோம். இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனது இந்த நிகழ்வுக்கு துணைகின்ற எனது நண்பர்கள். இந்த நிகழ்வில் மொத்தம் 4 நூல்களை வெளியீடு செய்கின்றோம். இந்த 4 நூலுக்கும் தொடர்ந்து எனக்கு உற்சாகமூட்டி வெளியீடு செய்த உதவிய 4 நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஐயா திரு பசுபதி அவர்கள். எனக்கு விவரம் எனக்குரிய ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நான் அவரை சந்தித்தேன். செம்பருத்தி அலுவலகத்தில் அவரை நான் சந்தித்தேன். தயவுசெய்து இந்த கதவை சாத்தியிருக்கேன், சத்தமாக இருக்கு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு செம்பருத்தி அலுவலகத்தில் நான் அவரை சந்தித்தேன். அதற்கு காரணம் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் கல்லூரிகளில் செம்பருத்தியை வெளியிடுவதை தடை செய்திருந்தார்கள். எனவே நானே செம்பருத்தியை எடுத்து விற்பனை செய்வது என்று முடிவு செய்து அவரை போயிட்டு சந்தித்த போது அப்பொழுது என்ன அவர் என்னிடம் பேசினாரோ, சமூகம், அடுத்த தலைமுறைக்கு இருக்க வேண்டிய சமூக பொறுப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, எதை பேசினாரோ இன்று வரையும் 10 வருடத்துக்கு பின்பு நான் சென்று பார்த்தாலும் அதையே பேசிக் கொண்டிருக்கும் ஒரு நபர். இலக்கியவாதிக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று நம்பக்கூடியவர், அதை ஒட்டி செயல்படக்கூடியவர். அவர் தொடர்ந்து வல்லினம் தொடங்கியது முதல் அவர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பது மிகப்பெரிய பலம். அதே போல தொடர்ந்து நண்பர் பூவன், டாக்டர் சண்முக சிவா, டாக்டர் செல்வம், பத்திரிகையாளர் ஐயா ராஜகுமாரன் அவர்கள், இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு தொடர்ந்து உதவுவதன் மூலமே எங்களால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிகின்றது. நூல் பதிப்பு என்பது ஒரு 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 தொழில்நுட்பம் சார்ந்தது. 4 நூல் வெளியிடுவதோ 5 நூல் வெளியிடுவதோ ஒரு பெரிய சிக்கலான விஷயமே இல்லை. இன்றைக்கு இருக்கும் ஒரு தொழில்நுட்ப காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 10 புத்தகங்கள் கூட வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த 4 நூல்கள் வெளியிடுவது என்பது ஒரு சாதனை இல்லை. இந்த மலேசியாவை பொறுத்த மட்டில் நூல் வெளியீடு என்பது ஒரு பெரிய தமிழ் சேவையாக கருதப்படும் ஒரு சூழல் இருக்கின்றது. அது அப்படி இல்லை. நாங்கள் அதை அப்படி காட்ட விரும்பவில்லை. நூல் பதிப்பு என்பது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தது. ஆனால் எந்த நூலை பதிப்பிக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் வல்லின பதிப்பகம் மற்ற பதிப்பகங்களோடு எப்படி மாறுபடுகிறது என்றால், ஒரு கலைப்படைப்பு அதன் தரத்தை கொண்டிருக்கின்றதா? ஒரு 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 கலைப்படைப்பு சமூகத்திற்கு மத்தியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தரத்தில் உள்ளதா என்ற அடிப்படையில் ஒரு தீவிரமான வாசிப்பிற்கு பின்பே ஒவ்வொரு நூலும் புத்தக வடிவம் பெறுகின்றது. அந்த வகையில் வல்லினத்திற்கு தொடர்ந்து புத்தகங்களை பதிப்பிப்பதில் நாங்கள் சில கொள்கைகளை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். முதலில் அந்த படைப்பு மலேசிய தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது தமிழக சாயலில் அல்லது ஒரு எழுத்தாளன் தான் இன்னும் தமிழக வேரோடு பிணைந்திருக்கிறோம் என்ற மனநிலை எழுதக்கூடிய படைப்புகளை நாங்கள் வெளியிட தயாராக இல்லை. அல்லது ஒரு வெறும் கிளர்ச்சிகளை மட்டுமே ஏற்படுத்தும் எழுத்துக்களை அல்லது வாசகரின் மலிவான ரசனைக்கு தீனி போடும் எழுத்துக்களையோ பதிப்பிப்பதில் வல்லினம் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. மாறாக அது இந்த சமூகத்துக்காக பேசுதல், சமூகத்தை நோக்கி பேசுதல் போன்ற படைப்புகளை மட்டுமே நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்வோம். இந்த நிலையில் வல்லின பதிப்பகத்தின் மற்றொரு வித்தியாசம் என்னவென்றால், எழுத்தாளர்களுக்கு ராயல்டி தருவதை ஒரு முக்கியமான விஷயமாக கருதுகிறேன். எழுத்தாளர்களை கொண்டாடும் ஒரு சமூகம் மலேசியாவில் இல்லை. தமிழகத்தில் இருக்கின்றதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு ராயல்டி தந்து ஒரு எழுத்தாளருடைய படைப்பை பதிப்பித்து அந்த எழுத்தாளனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம் மத்தியில் இல்லை. எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலும் நம் மத்தியில் இல்லை. இந்த சூழலை உருவாக்கும் ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. காரணம், இதை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயமாக கருதுகிறேன். ஒவ்வொரு முறையும் வல்லினத்தில் பல்வேறு காலகட்டங்களில் வல்லினம் இதழ் மூலம்
புத்தகத்தை ஒரு எழுத்தாளர் பதிப்பித்து வெளியீடு செய்யும் போது அவர்களை அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வெளியிடும் போது நாங்கள் அதை விமர்சனம் செய்கிறோம். அது போன்ற காலகட்டங்களில் எங்களுக்கு பயங்கரமான வசைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதை ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு நம் நாட்டில் தேவான் பாசரன் புஸ்தகம் போன்ற அமைப்புகள் உள்ளன. ஒரு எழுத்தாளர் தன்னுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு பதிப்பகத்திடம் கொடுத்து அதை அந்த பதிப்பகம் பார்த்து இந்த படைப்பு புத்தகமாக வர தகுதி பெற்றுள்ளது என்று அந்த பதிப்பகம் முடிவு செய்த பின் அந்த பதிப்பகம் அதை பதிப்பித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்து விற்கப்படும் புத்தகங்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு தொகையை வழங்குகின்றது. இது பிற பதிப்பகங்களின் பிற மொழி பதிப்பகங்களில் நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் எத்தனை புத்தகங்களை வாசகர் பரப்புக்கு கொண்டு செல்கிறோம் என்பதில் நமது கவனம் இல்லை. மாறாக நாம் என்ன செய்ய விளைகிறோம் என்றால், அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒரு அதிகாரம் உள்ளவர்களை நோக்கி செல்கிறோம். அந்த அதிகாரம் உள்ளவர்கள் நமது இலக்கிய மேடையை தங்கள் பிரச்சார மேடைகளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் தங்கள் மொழியை வளர்ப்பதாக வேறு அறிவித்துக் கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய மோசடியாகவே எனக்கு படுகின்றது. ஒரு எழுத்தாளன், அதாவது மீண்டும் மீண்டும் யாரோ ஒருவர் தனக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும், அவனுக்கு தன்னிடம் கடப்பாடு உள்ளது என்று மாற்றி அமைப்பதே அது ஒரு ஆட்சியில் உள்ளவர்களின் பலமாக கருதுகிறேன். அதாவது ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எழுத்தாளன் என்பவன் அல்லது ஒரு கலைஞர் என்பவன் தனக்கு கடமைப்பட்டவன் என்று அவன் மனதார நம்ப வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம். அப்படி நம்மை நம்ப வைப்பதன் மூலமே அவர்களின் வெற்றிகள் சாத்தியப்படுகின்றன. இப்படி நம்மை நம்ப வைப்பதற்காகவே அவர்கள் நமக்கு இந்த புத்தக வெளியீடுகள் மூலம் உதவி செய்கின்றனே தவிர, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு புத்தக வெளியீடை, ஒரு வெளியீட்டு தளத்தை நமக்கு அமைத்து தர யாருமே இதுவரை முன் வந்ததில்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த ஆட்சியில் உள்ளவர்கள் அல்லது கட்சியில் உள்ளவர்கள் நினைத்தால் இது மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அரசாங்கத்தோடு இணைந்தோ அல்லது முக்கியமான கட்சிகளோடு இணைந்தோ ஒரு பதிப்பகத்தை தொடங்கி நாடு முழுவதும் நமது படைப்புகளை எடுத்து செல்வது என்பது மிக சாத்தியமான ஒரு விஷயம். ஒரு வல்லினம் கொண்டு ஒரு சிறிய பதிப்பகம் இதை செய்ய முடியும் போது ஏன் அதிகார பலம் கொண்டவர்கள் செய்ய முடியாது என்பதே எங்களின் கேள்வி. ஏன் மீண்டும் மீண்டும் எழுத்தாளன் கூனி குறுகி ஒரு அதிகாரத்தின் முன் நிற்க வேண்டும்? ஏன் அவன் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன் என்று பறைச்சாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறோம். அதற்கு எதிர்வினையாகவே இப்படி புத்தகங்கள் பதிப்பிப்பதையும் அதை வாசகர் பரப்புக்கு கொண்டு செல்வதையும் அந்த எழுத்தாளனுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையை வழங்குவதையும் நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த முறை நாங்கள் கருப்பு பிரதிகள் மூலம் தமிழகத்தில் புத்தகத்தை பதிப்பித்து சென்னை புத்தக கண்காட்சியிலும் இந்த புத்தகங்களை கொண்டு சென்றுள்ளோம். அதன் மூலம் மேலும் மலேசிய இலக்கியங்களை விரிவான தளத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதே போல மலேசியாவில் இனிவரும் எழுத்தாளர்கள் புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும் என்றால் எங்களை நாடினால் தீவிரமான ஆய்வுக்கு பின்னர் அந்த புத்தகங்களை நாங்களே பதிப்பித்து வெளியீடு செய்து உங்கள் இலக்கியங்களை சமூகத்தின் மத்தியில் கொண்டு செல்வோம். நன்றி. அவர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரும் வல்லினம் ஆசிரியருமான நவீன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைமைகளை வழங்க சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஐயா பசுபதி அவர்களை அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ப்ரொஃபஸர் சிவா மற்றும் நிகழ்ச்சியை நடத்தும் நவீன், மார்க்ஸ் மற்றும் மூத்த எழுத்தாளர்கள், வளரும் எழுத்தாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நவீன் குறிப்பிட்டது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். அவர் ஒவ்வொரு முறை வரும்போது அவருடைய எழுத்துக்களில் சமூகத்தில் உள்ள அக்கறை, சமூகத்தின் மேல் ஈடுபாட்டை பார்க்கின்றேன். அதுவும் கடந்த ஒரு 5 வாரமாக எங்களுக்கு இப்போது விழித்தது என்று தமிழை சொல்லி 2 பக்கம் பெற்றிருக்கின்றார்கள். அதுவும் அந்த பக்கத்தில் பின்தங்கிய மாணவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு, ஏனென்றால் நம்ம சமுதாயம் எப்போ பார்த்தாலும் 7, 5, 10, 11 நம்ம நம்ம நேரத்தெல்லாம் சொல்ல வைக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தோம்னா, ஆரம்ப 1ஆம் வகுப்பில் மலாய் பள்ளியிலும் சரி தமிழ் பள்ளியிலும் சரி சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை 35,000 பேர். இந்த 35,000 மாணவர்களில் STPM
செய்கிறது 3500 மாணவர்கள். இந்த 3500 மாணவர்களை உள்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு போகிறவங்க 1500 பேர். அப்போனா இந்த தமிழ் பள்ளியும் சரி மலாய் பள்ளியும் சரி நம்ம வந்து இந்த 1500 மாணவர்களை உள்நாட்டு பல்கலைக்கழகத்தை அனுப்புறதுக்காகவே போராடிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு 500 மாணவர்கள் விடுபட்டுறாங்க, ட்ராப் அவுட் விடுபட்டுறாங்க, ஆரம்ப கல்வி இல்லாமல். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் படிப்பு வரை 8000 மாணவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் 8000 மாணவர்கள் விடுபடுறாங்க, கெட்டிங் ட்ராப் டவுன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமது சமுதாய சிந்தனையெல்லாம் மாறணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த 2 பக்கத்தை இப்போது தமிழேசனோட உதவியுடன் அதை வெளியிட்டு வருகின்றோம். அந்த வகையில் நவீனை நான் அணுகிய போது வகுப்பறையின் இறுதி நாட்கள் என்ற ஒரு தொடரை எங்களுக்கு எழுதியிருந்தார். அதை பார்க்கும்போது அவர் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சமுதாயத்தின் மேல் அக்கறை, அவர் சிந்தனை வந்து அது வெளிப்படுது. அதை படித்த பிறகு இன்னும் அவர் மேல் உள்ள மரியாதை எனக்கு அதிகரித்திருக்கின்றது தான் கூற வேண்டும். அந்த வகையில் அவரும் அவற்ற குழுவினரும் நவீன இலக்கியம் மற்றும் ஒரு புது நம் மரபு எழுத்துக்களிலிருந்து விடுபட்டு சமுதாயத்தை வேற படத்திலிருந்து பார்ப்பது, அதில் நவீன் கூறாவிட்டாலும் அதில் ஒரு அரசியல் கலவை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல் என்று கூறும்போது நாம் வந்து கட்சி அரசியலை பற்றி பேசவில்லை. ஒரு சின்ன உதாரணம், ஒருவனுக்கு பசியாக இருக்கிறது, அவனுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்துட்டா நம்ம வந்து சேரிட்டி செய்கிறோம், இல்லை வந்து அவனுக்கு ஏதோ ஒரு நன்கொடை கொடுத்துட்டோம், இல்லை அவனுக்கு வந்து உதவி செஞ்சுட்டோம், அவனை கருணை கண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு அந்த உணவு கொடுக்கறதுக்கு முன்பு ஏன் அவன் பட்டினியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அங்கே ஏன் அவன் பட்டினியாக இருக்கான்னா, ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகள், இல்லாட்டி அவனுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை, அவனை உருவாக்கிய அந்த பொருளாதார சூழ்நிலை, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு விடைக்கான நம்ம முயற்சி செய்வோம். அங்கே தான் வந்து ஒரு அரசியல் பார்வையை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம வந்து அரசியல் இருக்கணும், நம்ம எழுத்துக்களில் அரசியல் தோணி இருக்கணும் என்று கூறும்போது கட்சி அரசியலை பற்றி கூறவில்லை. ஆகவே இந்த சிந்தனை, அரசியல் சிந்தனை எப்படி எப்போது இருக்க வேண்டும். சீனர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் வந்து 30 ஆண்டுகள் பின்தங்கி தான் இருக்கின்றோம். இந்த 30 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இதனால் ஆண்டு வந்ததினால்தான் அது அந்த கட்சியில் பங்கு வகிக்கும் நம்மை பிரதிநிதிக்கும் ஒரு கட்சி நம்மை இதனால் ஆண்டு வந்ததினால்தான் நாம் பின்தங்கி இருக்கணும் கூறவில்லை. ஓரளவு உண்மையும் அதுதான். ஆனால் சீனர்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் அவர்கள் அரசியல் எல்லா கல்வியிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, அவர்கள் அரசியல் பார்வை இருப்பதனால் அவர்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, பக்கத்தார் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களை அணுகி அவர்களுக்கு வேண்டியவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இந்த ஒரு நல்ல காலகட்டம், நமது ஓட்டுகளை அரசாங்கம் 2 தரப்புமே நமது ஓட்டுக்கு வேட்டையாடி கொண்டிருக்கும் போது கூட நமது நிலை மாறவில்லை என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வந்து மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றோம், மத்திய அரசாங்கத்திடம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மிடையில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால் நாம் அவர்கள் கொடுக்கும் பிச்சையை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். நீங்கள் எழுத்தும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு அரசியல் பார்வை இருக்க வேண்டும், சமுதாய மாற்றம் இருக்க வேண்டும், சமுதாயத்தை இன்னொரு நிலைக்கு, அதாவது ஒரு வெர்டிக்கல் மேல்நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அதே நிலையில் இருக்கக்கூடாது. நாம் இப்போ பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டு காலமாக அனாதை இல்லங்களின் எண்ணிக்கை அதிகம் கூடியிருக்கின்றது. அதை பார்க்கும்போது சமுதாயம் வந்து ஒரு மேலோங்கி போகவில்லை. அதாவது இருப்பதை அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அதே நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். இதை மாறுவதற்கு கண்டிப்பாக நவீன் அவர்தம் தோழர்கள் அவர்களோட எழுத்துக்கள் மூலம் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வழிநடத்துக்கு செம்பருத்தி மற்றும் எங்களை சார்ந்த இயக்கங்கள், தமிழ் அறவாரியம் போன்ற இயக்கங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் என்று கூறுகின்ற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.